ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வருஷத்தின் இறுதியான மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் அனைவரையும் கண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வந்தார். அன்புள்ள ஆண்டவர் இந்த 2024 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி தந்து இந்த வருஷத்தின் மாதம் 1 முதல் இந்த இறுதியான மாதத்தின் முதல் நாள் வரை நமக்கு அவர் போதுமானவராய் இருந்தார், கிருபை உள்ளவராய் இருந்தார், பாதுகாக்கிறவராய் இருந்தார், ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார், ஆலோசகராய் இருந்தார். பல சமயங்களில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் நம்மோடவே இருந்து நம்மை நடத்தி இந்த வருஷத்தின் இறுதியான மாதத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருந்தார் என்று இந்த வருஷம் முழுதும் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அநேக வேளைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து நிற்கும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேசி நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் நாம் அனைவரும் ஜீவனோட, சுகத்தோட, பலத்தோட, உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு பாராட்டிய நல்ல கிருபை. இந்த வருஷத்தின் இறுதியான மாதத்தில் வந்திருக்கிற நாம் நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு வசனத்தை வாசித்துக் கொள்ளுவோம். இந்த மாதத்திற்கு ஏதுவான வசனம் சங்கீதம் 40 வசனம் 5. சங்கீதம் 40 வசனம் 5 இப்படி சொல்லுகிறது: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்த செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிப்பது போல அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியான வழியை உனக்கு காட்டி நடத்துவேன். அப்படி ஆண்டவர் நம்மை அதிசயமான வழிகளிலும் அநேக அற்புதங்களினாலும் நிரப்பி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில சமயங்களில் அவர் நமக்கு செய்து வந்த அந்த அற்புதங்கள், அதிசயங்களுக்கு நாம் பாத்திரர்களே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு தேவையான நல்ல ஒத்தாசை தந்து அதிசயங்களை தந்து அவரை மற்றும் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தை நாம் அவருடைய நாமத்தில் ஆரம்பித்தோம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் அவர் நமக்கு தந்தது, வாதே உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. வாக்கு பண்ணின ஆண்டவர், சொன்ன ஆண்டவர் அப்படியே இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் நம்மை காத்து வந்தா. இந்த 12ஆம் மாதத்திற்கு வந்து விட்டோம். இந்த மாதம் தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிற மாதமாக இருக்கிறது. 116ஆம் சங்கீதம் 12-13 நாம் இப்படி வாசிக்கிறோம். பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். அடுத்த வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று காலை கர்த்தர் உங்களோடு கூட பேசி அவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்கள், செய்த நன்மைகளை நினைத்து இந்த மாதம் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேக ஆசீர்வாதங்களை பெறுவான். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உத்தியோகத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, இன்னும் வெளியே உங்களுடைய நண்பர்களோட சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்திருக்கலாம். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின் பார்வை, அவருடைய ஆசீர்வாதத்தின் கண்கள் உங்கள் மேல் வைத்து மற்றும் ஆசீர்வதித்துக் கொண்டு அவர் வந்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மேல் பாராட்டி வந்த அவருடைய வெளியேறப்பட்ட அன்பு. அதனாலே இந்த வசனங்களின் மூலமாக நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு பாவிகளை தேடி ரட்சிக்க வந்தார். அவர் வந்ததின் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு,
பாவங்கள் அழிந்தது, சாபங்கள் நீங்கினது, வறுமை மாறினது. யாரா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவே ஆண்டவரே என்று சொன்னவர்களே அவர் இரக்கமாய் பார்த்து சுகத்தை தந்தார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு நன்றி நிறைந்த மாதமாய் இருப்பதாக. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு செய்த, நம்முடைய குடும்பத்தில் செய்த அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருந்து அது மட்டும் போதாது, அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை தந்து மரித்து உயிர் தெளிந்து இன்று ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு. அவரண்டே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த கால வேளையில இந்த வசனத்தை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். இயேசுவண்டே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் நல்ல ஒரு அழைப்பை தருகிறார். அந்த அழைப்பு ஒரு ஆசீர்வாதமான அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவர் இடத்துல வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒருபோதும் புறமே தள்ளேன். இந்த மாதம் கர்த்தர் இந்த 1ஆம் தேதி அழைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களுக்கு நன்மைகளை செய்யும்படியா, உங்களை ரட்சித்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். இந்த மாதம் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. நன்றி உள்ளவர்களாய் வாழுங்க, துதித்து கொண்டு வாழுங்க, ஆராதித்து கொண்டு வாழுங்கள். அவர் சொன்ன காரியங்களை பிறர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நாம் பிறர்களுக்கு நன்மைகளை செய்யணும். எப்படி பிதாவாகிய தேவன் அவர் நம்மேல் வைத்த அன்பை தன் குமாரனை அனுப்புகிறதின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினாரோ அப்படி அந்த ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட நாம் நமக்குள்ள இருக்கிறபடினால் அவருடைய அன்பை பிறர்களுக்கு நன்மைகளின் மூலமாக வெளிப்படுத்துவோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுவோம். ஜனங்கள் கேட்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகட்டும். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த விசேஷமான மாதத்தில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த வருஷத்தின் இறுதியான மாதத்தின் இந்த கடைசி மாதத்தின் முதல் நாள் காலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில கூட்டி தந்த இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 2024ஆம் வருஷம் எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து வந்தீர். இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் ஒவ்வொரு மாதம் நீர் எங்களை அதிசயமாக நடத்தினீர், அற்புதமாக நடத்தினீர். நாங்கள் கேட்டதுக்கும் ஜபித்ததுக்கும் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து வைத்தீர். உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தில் சில சமயங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம், பலவீனமாய் இருந்தோம், சுகவீனமாய் இருந்தோம். கர்த்தர் அந்த சமயங்களெல்லாம் எங்களுக்கு நீர் பலத்தை தந்தி. ஏசாயா 41:10 சொன்னது போல, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் கூட இருந்தீர். தண்ணீர்களை கடந்து வரவேண்டியான சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்தீர், எங்களை தப்புவித்தீர். உமக்கு நன்றி. இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் மாலை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாங்கள் மட்டும் அல்ல, தேவன் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக பிறர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வதித்திர உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த வருஷத்தின் இந்த இறுதியான மாதத்தின் முதல் நாள் காலையில இந்த மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒரு விசேஷ மாதமாக இருக்கிறது. இது ஆண்டவரே உலகமெங்கும் கொண்டாடுகிறப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் நாளை நினைத்து கொண்டாடுகிற நன்றி சொல்லுகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உம்மை அறிந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்காயிலும் அதை அறிவிக்க வேண்டும். செயல் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, அன்பின் மூலமாக அறிவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக செலவுகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை ஜபிக்க
சகல தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வேதத்தில் வாசிப்பது போல எங்களுக்கு ஒத்தாசை தருகிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இடத்திலிருந்துதான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். இயேசுவின் நாமத்தில் இன்று காலை இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக ஜெபிக்க ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நல்ல ஒரு ஆசீர்வாதமான பொருளாதார வாசல்களை கர்த்தர் தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இந்த மாதம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க. இந்த மாதத்தில் குடும்பங்களிலே நல்ல ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நினைத்து ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கூடுமான அளவில் பிறர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு வீட்டிலும் அசமாதானங்கள் வேண்டாம், குறைவுகள் வேண்டாம். இந்த மாதம் நிறைவோடு நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கட்டும். பிதாவாகிய தேவனே அனுப்பின குமாரனாகிய இயேசுக்காக துதித்து கொண்டே இருக்க உதவி செய்வீராக. தகப்பன், எல்லாம் தீமை, தீங்கு, பொல்லாங்கு, ஆபத்து, விபத்து, சாத்தான் கொண்டு வர நினைக்கப்படுகிற அவருடைய சகல திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இல்லாமல் போகுவதாக. இந்த வருஷத்தின் 11 மாதங்களை பார்க்கிறோம். இந்த 12ஆம் மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான மாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வர வீட்டில் இருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளின் மூலமாக உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. சகல துதி, கனம், மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல செய்தியை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இது ஒரு கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கிறபடினாலே இயேசுவின் நாமத்தில் யாவர்களுக்கும் கிருபை நாளையும் கிருஷ்ணகிரியில் உள்ள கிரேஸ் சர்ச் மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அப்படியே வரப்போகிற புதிய வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துகள் இப்பவே தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு உண்டான சகலத்தையும் ஆசீர்வதித்து புதிய வருஷத்தில் இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.